மாறணும்ன்றதுக்காக தான் இங்க பல்வேறு தளங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணமா நாம மக்களை தான் நம்பி இருக்கிறோம். மக்கள்கிட்ட இருந்தா மாற்றம் வரும். எப்படி அரிசி இங்க இயல்பான வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அதற்கு பின்னே ஒரு ஏகாதிபத்தியம் இருந்ததோ, அதாவது வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு மக்களை வைத்து தான் எல்லாமே மையமாக்கப்பட்டு செயல்படுது. அப்போ மக்களுடைய பலகீனம் அதை அவர்கள் பலமாக்கிக்கிறாங்க. அப்போ மக்கள் அரிசி உணவை அதிகமாக விரும்புறதுனால அரிசியே அரசியல் கொடுத்தது. அரிசியை படிக்கு ரூபாய்க்கு அப்படின்னு கொடுத்தாங்க. அது அன்னைய பொருளாதார சமூக சாதிய சமூக சிந்தனையில மேல்தட்டு மக்கள் தான் அரிசி சாப்பிடணுமா, ஏழைகளுக்கு நான் அரிசி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட இருக்கலாம், அல்லது ஒரு பொது பாவனையா இருக்கலாம், அல்லது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது அரசியல் காரணங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு அவர்கள் பண்ணிய உபாயம் அது பொது விநியோகத்துக்கு கொண்டது. இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்துக்குள்ள பொது விநியோகத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ விவசாயிக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அரசு அரிசி விளைய வைத்தா வாங்கிக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அரிசிக்கு மாறினாங்க. அப்போ நம்மகிட்ட கிட்டத்தட்ட 2 லட்சம் விதமான பாரம்பரிய அரிசிகள் இருந்தது. அந்த பாரம்பரிய அரிசிகள் அரசு ஊக்குவிக்கல. அது இங்க பன்னாட்டு சதி இருக்கு. அப்போ 5008 5020 பொன்னி அப்படிதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன் 5008 5020 பொன்னியை அறிமுகப்படுத்துறாங்கன்னா, இவைகள்லாம் அதிகமான இந்த பெஸ்டிசைட் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய செயற்கை உரங்கள் அடிப்படை நம்பி வாழக்கூடியது. அப்போ யாரோ ஒருத்தர் அங்கிருந்து முடிவு பண்றாரு, இவர்கள் பாரம்பரிய அரிசி போட்டா இவர்களுடைய நோய்கள் சரியாயிடும், அப்ப மருந்து விற்க முடியாது, பாரம்பரிய அரிசிகள் போட்டா அது நல்லா விளைஞ்சிரும், அப்ப நம்முடைய அந்த வீரிய விற்க முடியாது அப்படின்னு திட்டம் போட்டு அதை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அதை நம்மாழ்வாரையா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த சமுதாயம் யாருக்கு படிக்க முடியுதோ, நம்மாழ்வாரை யாருக்கு தெரியுமோ, யாரு கேட்க முடியுமோ அவர்கள் தான் அதை பார்த்து பதறோம். ஏன் இந்த பதறது காரணம்னா, இவர்கள்லாம் சுவையான உணவு உண்ணுறது, அதுலதான் நமக்கு எதுவும் காழ்ப்புணர்ச்சியில பொறாமை இல்ல, நீங்க எல்லாம் டேஸ்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இல்ல. இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா, இதுல சுரண்டல் இருக்கு, ஏமாற்றுத்தனம் இருக்குதான் நமக்கு அந்த ஒரு ஆதங்கத்துடைய வெளிப்பாடு. சுரண்டலும் ஏமாற்றுத்தனம். இவர்கள் நம்ம அறியாம நம்ம சுரண்டப்படுறதை உணரல. அப்ப நம்மகிட்ட 2 லட்சம் இருந்த பாரம்பரிய அரிசிகள் போய், அப்ப எனக்கு ஆப்ஷன் அவ்வளவு இருந்திருக்கு. ஆனா என்னை 5008லயும் 5020லயும் பொன்னிக்குள்ளேயே சிக்க வைத்த சமூகம் யார் அந்த வேலையை பண்ணனா? அரசு தெரிந்து செய்ததா தெரியாம செய்ததா? அது தனி விவாதம். இந்த குறுகிய நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, நாம ஒரு பெரிய சுழல்ல சிக்கி இருக்கிறோம். அந்த சுழலுக்கு காரணம் சர்வதேச அரசியலும் இருக்கு, உணவுக்கு பின்னாடி இருக்க அரசியல் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட இருக்க பலகீனமான சாதிய சார்ந்த சமூகங்கள், அதை மையமாக வைத்து இயங்கக்கூடிய அரசியல் எல்லாமே இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்னு சொன்னாங்க. எப்போ பசிக்குதோ அப்போ உணவு உருந்தி வாழ்ந்து வந்தனா உனக்கு மருந்தே தேவையில்லை சொன்னாங்க. மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை இருக்குன்னு சொன்னாங்க. எது உனக்கு உடம்புக்கு ஒத்துக்கலையோ அவையெல்லாம் நீங்க தவிர்த்திட்டீங்கன்னா நீங்க நீண்ட நாள் வாழலாம். இப்போ இதையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல சமூகம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? டைமுக்கு சாப்பிடுங்க. டைமுக்கு சாப்பிடுங்கன்றது புதிதா பூத்தப்பட்ட அறிவு. பசிச்சு சாப்பிடுறதுன்றது உடல் கூறு இயற்கையானது. அப்ப இயல்பு இயற்கைன்றதை மீறி ஒரு ஆடம்பரம் பகட்டுன்னு நிறைய நமக்குள்ள பூத்தப்படுது. மென்னு சாப்பிடுறது நல்லதுன்னு சொன்னது வேற, அது உண்மை. மென்னு சாப்பிட்டாதான் இங்க உமிழ்நீர்ல கலக்கும், ஜீரணமாகவும், நோய் வராது. நொறுங்கத்தினால் 100 வாழ்வுன்றது எதையா தின்னுகிட்டே இருக்கிறது இல்ல, மென்னு சாப்பிடுன்னு சொன்னது. ஆனா இன்னைக்கு உங்களுடைய விளம்பரமும் இன்னைக்கு இருக்கிற பன்னாட்டு என்ன சொன்னது? நாக்குல வச்சா வழுக்கிட்டு உள்ள போகுன்றது. அப்போ அங்க ஒரு ஏமாற்றுத்தனம் பொய் இருக்கு. வெள்ளை சர்க்கரைக்கு நேர நிறைய அரசியல் இருக்கு. வெள்ளை சர்க்கரை உற்பத்தி செய்ய நிறுவனம் தான் சாராயத்தையும் காய்ச்சுது. அப்ப ரெட்டிப்பு வருமானம், அதுல இருந்து மிச்சம் இருக்கிற பொருட்களை காகிதமும் தயாரிக்க முடியும். அப்போ இதுக்கு பின்னாடி இத்தனை அரசியல் நம்ம கற்று தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு உடம்புக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பே கூடாதுன்றது ஒரு பெரிய தவறான வாதம். எந்த மனிதனுக்கு இனிப்பே இல்லாம இருக்கனா அவன் நோய்வாய்ப்படுவது உறுதி. என்ன அங்க பிரச்சனைனா, நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, அப்படியே கரும்புல இருந்து சர்க்கரையை எடுக்கிறோம், அதை கொதிக்க வைக்கிறோம், அதை அப்படியே கட்டியாக்கி கொடுத்துறோம். அது என்ன நிலைவு இருக்கோ அப்படிதான் அது நாட்டு சர்க்கரை. இல்ல பனையில இருக்கிற பதநீரை இறக்கி அதை பதப்படுத்தி அதுல இருந்து இனிப்பு எடுக்கிறது. இவைகள்லாம் இயல்பான இயற்கை தன்மை இருக்கு. அதுல 240 விதமான என்சைம்கள் இருக்கு, நொதிகள் சொல்லுவோம். அது உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஜீரணமாகி நம்ம உடம்புக்கு ஆற்றல் தரும். இதை சர்க்கரை நோயாளிகள் கூட சாக்கலாம். ஆனா வெள்ளை சர்க்கரை என்னன்னா, அது ஒரு ஃபைன் லெவல்ல இருக்கிறதுனால, இறுதி தன்மையில் இருக்கிறதுனால அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கெடுதல். குளிர்பானத்துல ஏதோ ஒரு குழந்தைக்கு இந்த விளம்பரங்கள் மூலமாக எப்படியோ அவர்களோட உளவியல் ரீதியா பூத்திட்டாங்க. அப்ப அந்த குழந்தையோ அல்லது சர்க்கரை நோய்க்கு உட்பட்டவர் தெரியாம, இந்த உண்மை தெரியாம அவர் ஒரு குளிர்பான பாட்டல், எந்த நிறுவன குளிர்பான பாட்டலா இருந்தாலும் கூட சரி, எடுத்து அப்படியே குடித்தாருன்னா அதுல 20 ஸ்பூன் சர்க்கரை இருக்கு.
அப்போ அந்த ஃபைன் லெவல்ல இருக்க சர்க்கரை நம்ம உடம்புக்கு நேரடியா கடுமையான தாக்கத்தை உண்டு பண்ணும். என்னுடைய நீரை எடுத்து அதுல நீங்க கடுமையான நச்சு கலந்து கொள்ளை லாபத்துக்கு என்கிட்ட மறுபடியும் விக்கிறீங்க. இப்படி நாம ஒரு முட்டையை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா 200 லிட்டர் தண்ணி வெளிநாட்டுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். இங்க கார் தொழிற்சாலைக்கு நாம நிறைய அனுமதிச்சு வச்சிருக்கோம். கார் தொழிற்சாலை ஒரு கார் தொழிற்சாலை உற்பத்தி செய்ய போச்சுன்னா நம்முடைய நீர் 2 லட்சம் லிட்டர் நீர் போச்சு. 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் சொல்றாங்க. அப்போ இதை குறிவைத்துதான் சர்வதேச நாடுகள் வருது. உங்களுக்கு இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் பண்ணவங்களுக்கு தன்னுடைய பனியனுக்கோ அல்லது தன்னுடைய மற்ற உடைகளுக்கோ சாயம் போட்டுக்க தெரியாதா? ஏன் இந்தியாவில கொண்டாந்து சாயம் பண்றாங்க? அவங்க மண்ணும் நீரும் கெடாம இருக்கணும், உங்க நீர் கெட்டு போகணும். ஏன்னா நீங்க ஏழை நாடுகள் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த வேலையாவது கொடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்க, அதோட குறைந்த விலைக்கு வர்றீங்க. அப்போ இப்படி எல்லாம் பெரிய சூழ்ச்சிக்குள்ள நம்ம சிக்கிக்கிறோம். இந்த பதைப்பு தான் இந்த ஒரு கற்றறிந்த சமூகத்துக்கு வருது. இவங்க நிறைய பேசுறாங்க பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு படிச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு அது மாதிரியான கற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த செய்திகள் உங்கள் காதுகள் போடக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தாம இருக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும் அப்படின்னா, நம்மாழ்வார் அப்படின்ற இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைத்த அவர் ஒரு காந்தி மாதிரியான கிடைத்த மகான். அவர் சொல்லி இருக்கிற இந்த ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம் மிகப்பெரிய அளவுல எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் நம்ம நாட்டுக்கு வர்றாங்க, என்ன நம்ம நாட்டுல இருந்து சுரண்டிக்கிட்டு போறாங்க, இந்த சுரண்டலுக்கு நாம உட்படுத்தணுமா அப்படின்றது மெயினா யோசிக்க வேண்டியது அரச நீங்க சிந்திக்க வைக்கிற, இல்ல நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எங்க மேல திணிக்க முடியாது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு கொண்டு போகணும். அப்படின்னா முதல்ல நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு மாறுதலுக்கு நாம போனா மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய மண்ணினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும், உழவனுடைய கைய பலப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லது செய்யறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கே நம்ம போக முடியும்.